ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லா கீ ஆன்சர் நல்லா பார்த்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் மேட்ச் டைப்பில் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்க ஃப்ளூரின், போராக்ஸ், அலுமினியம், சல்ஃபர்னு இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் பி. ஒரு டைம் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னது? அதாவது ஆப்ஷன் ஏ, மின்காந்த பிரிப்பு முறை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன். +3 ஆக்சிஜனேற்ற நிலை மட்டும் கொண்டுள்ள இடைநிலை தனிமம் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சரியான ஆன்சர் வந்து எஸ்சி. ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி. நெக்ஸ்ட்டு வந்து மருந்துகளின் தரமானது அவற்றின் அடிப்படையில் அளவிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி, அதாவது மருந்தாக்க எண், தெரப்பட்டிக் இன்டெக்ஸ். சோடியம் ஃபார்மேட், அனிலியம் குளோரைட், பொட்டாசியம் சைனைட் ஆகியவற்றை நீர்க்கரசல் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. காரம் அமிலம், அதாவது பேசிக், ஆசிட், பேசிக். நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்ஏவின் ஒரு இழையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பின்னொற்றில் எது அதிக காரத்தன்மையுடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7th வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். 7th ஆப்ஷன் சி. 2,4 டைமெத்தில் அனிலின். பின்வரும் வினை நிகழ எவ்வளவு பாரடே மின்னோட்டம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8th கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 5F தான் வந்து கரெக்டான ஆன்சர். கூற்று வந்து கேட்டிருக்காங்க 9th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் 9th. ஸோ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. மடிக்கணினியில் காணப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லித்தியம் அயான் பேட்ரி. ஆப்ஷன் டி, லித்தியம் அயான் பேட்ரி. ஸோ இந்த 1 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. மடிக்கணினியில் எந்த டைப்பான பேட்ரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் கேட்பாங்க. ஸோ இந்த 1 மார்க்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. லித்தியம் அயான் பேட்ரி ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு வந்து 12வது கொஸ்டின், ஹைப்போநைட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஹைப்போநைட்ரஸ் அப்படிங்கிறது வந்து 11வது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 11க்கு ஆப்ஷன் பி. வில்லியம்சன் தொகுப்பு முறையில் உருவாக்கும் வினை. 12க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. 12க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 13 பிபிசி அளவுகளில் காணப்படும் வெற்றிடத்தின் சதவீதம். அப்போ 13க்கு வந்து ஆப்ஷன் டி 32%. ஒரு வினையில் விளைபடு பொருட்களின் செறிவு. 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அரைவாழ்வு காலம், ஆஃப் லைஃப் பீரியட். 15 280 K வெப்பநிலைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1 மார்க் கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க ஆன்சரு. 2 மார்க் என்னென்னு கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். சலவைத்தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? அவ்விஸ் ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர். கீழ்காணும் தனிமங்களை டி தொகுதி மற்றும் எஃப் தொகுதி என காட்டுங்க. இதுதான் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதே மாதிரி கீழே வந்து லூயி அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்றால் என்ன ஒன்றுக்கும் எடுத்துக்காட்டு. வெண்ணெயில் காணப்படும் பிரிகை ஊடகம், பிரிகை நிலைமையினை எழுதுக. குளோரோபிக்ரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? 24 கம்பல்சரி. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் குரோமைல் குளோரைடு சோதனை. அதே மாதிரி ஆண்டர்சன் சமன்பாடு. பின்வரும் கூழ்மகளின் வடிவங்களை குறிப்பிட. டாட்டாரிக் அமிலம் டாலரன்ஸ் காரணியை ஒடுக்கிறது, ஆனால் அசிட்டிக் அமிலம் டாலரன்ஸ் காரணியை ஒடுக்குவதில்லை. காரணம். அதே மாதிரி ஹவ் ஆர் த புரோட்டீன் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர். புரோட்டீன் அமைப்பை பொறுத்து எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? உணவு கூட்டு பொருட்களினால் உண்டாக்கும் நன்மைகள் ஏதேனும் மூடினை கூற. ஸ்டேட் எனி 3 அட்வான்டேஜ் ஆஃப் ஃபுட் அடக்டிவ்ஸ். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின், புல தூய்மையாக்கல் முறையினை விரி, சங்கிலி தொடராக்கம் நிகழ்வதற்கான காரணம். ஸோ இந்த ஃப்ராங்கல் குறைபாடு ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுட்டு போங்க. கால்குலேட் த மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த பிஹெச் வேல்யூ ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ். வேதி பரப்பு கவர்தல், ஃபீனாலின் இணைப்பு வினையினை எழுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலின் என்பது என்ன, அதன் பயன், கிளைகோட்டிக் பிணைப்பு என்றால் என்ன,
ஸோ அது கீழே கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தமிழ் மீடியம் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் இருக்குது. இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதினீங்கன்னா நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் படிக்கக்கூடிய நோட்ஸில் இந்த கீ ஆன்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ளீச்சிங் பவுடர்னா என்ன, கரெக்ட் ஈக்குவேஷன் 2 மார்க் இருக்கணும், டெஃபினிஷனுக்கு 1 மார்க் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்பெரிக்கலு, பிளேட்டு, ராடு, அந்த மாதிரி ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபைபர் ப்ரோட்டீன் அண்ட் குளோபுலார் ப்ரோட்டீன், ஃபைபர் ப்ரோட்டீன் அண்ட் குளோபுலார் ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கீ ஆன்சர் கொடுப்பாங்க. இந்த கீ ஆன்சர் ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ, இந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் பேப்பர் வேல்யூஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2020 நடந்த தமிழ் மீடியம் கெமிஸ்ட்ரிக்கான பப்ளிக் கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சரை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சலவைத்தூள் சரியான சமன்பாடு, குளோரின் கால்சியம் ஹைட்ராக்சைடு அல்லது பெயர், ஏதேனும் தொடர்புடைய விளக்கம், இந்த மாதிரி தான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோவை இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷினை படித்தாலே போதும், நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறது மறக்காத என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது. கீ ஆன்சரை பேஸ் பண்ணி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் ஒரு டைம் நல்லா பார்த்துருப்பாங்க. தேங்க்யூ.